அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நிகழப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளானது காத்திருக்கிறது, அந்த ஒரு பிரச்சனைகளை இந்த கடகராசி நேயர்கள் எப்படிலாம் சமாளிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு அவர்களுடைய தொழில் வளர்ச்சியானது எப்படி காணப்பட போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு என்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன, விரத முறைகளானது எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். அதற்கப்புறமாக இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பெரிய விரதமாகவும் வருடத்தினுடைய மிக முக்கியமான ஏகாதசி விரதமாகவும் கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட்டு செல்வ வளங்கள் அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான அற்புதமான நாளாக இந்த வைகுண்ட ஏகாதசியானது கருதப்படுகிறது. பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். வருடத்தினுடைய அனைத்து ஏகாதசிகளிலுமே விரதங்களை இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி என்ற விரதங்களை இருந்து வழிபட்டாலே வருடத்தினுடைய அனைத்து ஏகாதசிகளிலும் விரதங்கள் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் என்பது 3 நாட்கள் இருக்கக்கூடிய விரதங்களாகும். அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பார்த்தீங்கன்னா பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியானது வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:03 வரை தசமி திதியானது உள்ளது. அதற்கு பிறகு ஏகாதசி திதியானது துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரை பார்த்தீங்கன்னா உள்ளன. துவாதசி திதி ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:13 வரை பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் இருப்பவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி என்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதங்களை இருக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் கோயிலில் நடைபெறக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு, அதாவது இந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் பொழுதில் தூங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும். ஜனவரி 10ஆம் தேதி அன்று இரவு கண் விழித்து ஜனவரி 11ஆம் தேதி காலை பார்த்தீங்கன்னா பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி திதியானது முடிவடைவதற்குள்ளார நீங்கள் அதற்கு முன்பாகவே அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தளிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அதற்கு பிறகு அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்மளுடைய வழக்கமாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும். உடனடியாக மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதேபோல் தைரியத்தோடு இருங்கள். இதையே நினைத்து கொண்டு பிரச்சனைகள் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது. அதே போல குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டு பிறகு மற்ற கடமைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பானது உங்களுக்கு தேவை. முதலீட்டில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அன்றைக்கான வேலையை அன்றையே பார்த்தீங்கன்னா முடித்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலானது ஏற்படுங்க. ஸோ அந்த ஒரு குறிக்கோளுடன் நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதேபோல் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை கொடுக்குங்க. எதை பேசினாலுமே வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு ராஜாங்க ரீதியிலான காரியங்களானது கை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. பொருள் சேர்க்கையானது உண்டாகும். சிற்றின்ப செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும்.
நண்பர்களுக்கு உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். அதேபோல் வீண் பழிகளும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்களானது மந்தமானதாக இருக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாவது ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியுமே புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது நல்லதுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தருங்க. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளானது நடக்கும். அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்களும் அடைவார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. மேலுமே குழந்தைகளால் நன்மையும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருளும் சேரும். மனதில் அமைதியானது குறையுங்க. எல்லா விதத்திலுமே பரபரப்பானது தொற்றிக்கொள்ளும். பங்கு மார்க்கெட் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பெண்களினுடைய உதவியினால உயர் பதவியானது உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலங்களும் லாபங்களும் உண்டு. அனைத்து விதங்களிலுமே நன்மைகளே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். சுப காரியங்களுக்கான வாய்ப்புகளானது தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு வரலாம். கவனங்கள் தேவை. தொழில் வளங்களானது உங்களுக்கு பெருகும். குடும்ப பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நற்செய்திகள் உங்களை தேடி வரும். உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீர்கள். வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம். அதிலுள்ள பிரச்சனைகளும் தீருங்க. குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது உண்டு. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணமும் செல்வார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள். அதே போல சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது முடிவிற்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் அதனை நீங்கள் இப்பொழுது மாற்றிக்கொள்ளத்தக்க தருணங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய வாகன யோகங்களானது ஏற்படும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கத்தி சொல்வதையும் தவிர்த்தல் நல்லதை கொடுக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்களானது தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்களானது கிடைக்குங்க. பெண்களுக்கு இருந்த தொல்லைகளானது மறைந்து மன நிம்மதியானது பிறக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றங்களானது ஏற்பட போவது உறுதி அப்படின்னு சொல்லலாங்க. அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு அறிமுகங்களானது கிடைக்கப்பெற்று முன்னேற்றங்களானது உண்டு. மாணவர்களினுடைய கேளிக்கைகளில் நாட்டங்களானது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வருவது போலவே இருக்குமே தவிர ஆனால் துன்பங்கள் எதுவும் வராது. மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படுங்க. உங்களது பேச்சு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை உண்டாக்கலாம். யோசித்து பேசுவது நல்லது. ஆன்மீக எண்ணங்களானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்களானது இப்பொழுது தாமதப்படுங்க. எதிர்பார்த்த நிதி உதவியானது ஓரளவுக்கு கிடைக்கும். ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சலும் உங்களுக்கு குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் இல்லாத மாற்றங்களானது வரலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதுங்க. மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம்தோறுமே சிவனையும் அதேபோல் பெருமாளையும் வணங்கி வருவது சிறந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு செய்யக்கூடிய விரத வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் காணலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.